வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, எல்லாத்துக்கும் இல்ல, முடியாது, நோன்னு சொல்றான். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he says no to everything. he says no to everything. யார்ட்டையாவது ஒரு வேலையை கொடுத்துருப்போம், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா செய்வாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவோம்? அவசரப்பட வேண்டாம், அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? there is no hurry, there is no hurry. சில சமயம் யார்ட்டையாவது கோவமா கொஞ்சம் எரிச்சலா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எப்படி சொல்றது இது இங்கிலீஷ்ல? இட் இஸ் நோ கன்சர்ன் ஆஃப் மைண்ட், இட் இஸ் நோ கன்சர்ன் ஆஃப் மைண்ட். இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். நோ ஸ்வெட். என்னது? நோ ஸ்வெட். ஸ்வெட்னா என்ன? வியர்வை. சரி, நோ ஸ்வெட்னா அர்த்தம் நோ ப்ராப்ளம்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், யாராவது ஒரு வேலையை நம்மள்ட்ட கொடுப்பாங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி சொல்லுவோம்? ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், நோ ஸ்வெட். I will take care of it, no sweat. அடுத்தது ஒரு தமிழ் பழமொழி நமக்கு தெரியும். என்னது? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? A guilty conscience needs no accuser. A guilty conscience needs no accuser. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 2, அவரு அடிக்கிறத நான் பார்க்கல. இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I didn't see him beating. I didn't see him beating. ஆனா அவரு திட்டுறத நான் கேட்டேன். இது எப்படி சொல்லுவோம்? பட் ஐ saw him scolding. பட் ஐ saw him scolding. ஸோ ஸ்கோல்டிங்னா திட்டுறது. சரி, திட்டுறதுக்கு இந்த ஒரு வேர்ப் தான் இருக்கா? இல்லை, நிறைய இருக்கு. ஒரு 3 வேர்ப்ஸ் மட்டும் கத்துக்கலாம். எதுக்கு? திட்டுறதுக்கு. நம்பர் 1, admonish, admonish. நம்பர் 2, child, child. அண்ட் ஃபைனலி நம்பர் 3, rebuke, rebuke. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அது எப்படியோ ஏன் தப்பு தான். செஞ்ச தப்பை ஒத்துக்கும் போது சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? அது எப்படியோ ஏன் தப்பு தான். எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் somehow my mistake, இட் இஸ் somehow my mistake. நல்லா கவனிங்க. somehow இந்த ஃப்ரேஸுக்கு எப்படியோன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். யாராவது தப்பு பண்ணிட்டு செஞ்ச தப்ப நினைச்சு புலம்பின்றே இருப்பாங்க. அப்ப நாம அவங்கள கன்சோல் பண்ணுவோம், ஆறுதல் கொடுப்போம். எப்படி? தப்பு பண்ணாதவங்க யாருப்பா இருக்கா? எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? எவ்ரிவன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், எவ்ரிவன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, என்ன பார்க்க போறோம்? ஆர்ப்பாட்டம் பண்ணாத. ஒரு சின்ன விஷயத்துக்கு பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆர்ப்பாட்டம் பண்ணாத. எப்படி சொல்றது? டோன்ட் மேக் எ ஃபஸ், டோன்ட் மேக் எ ஃபஸ். கூச்சப்படாத. டோன்ட் பி ஷை, டோன்ட் பி ஷை. பதட்டப்படாத. டோன்ட் பேனிக், டோன்ட் பேனிக். நல்லா கவனிங்க. பேனிக்க வேர்பாவும் பயன்படுத்திக்கலாம், நவுனாவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பழிக்கு பழி வாங்காத. எப்படி சொல்லலாம்? 2 விதமா. நம்பர் 1, டோன்ட் ரிட்டாலியேட், டோன்ட் ரிட்டாலியேட். நம்பர் 2, டோன்ட் டேக் ரிவெஞ்ச், டோன்ட் டேக் ரிவெஞ்ச். கவனக்குறைவா இருக்காத, அலட்சியமா இருக்காத. இதையும் 2 விதமா சொல்லலாம். நம்பர் 1, டோன்ட் பி நெக்லிஜென்ட், டோன்ட் பி நெக்லிஜென்ட். நம்பர் 2, டோன்ட் பி கேர்லெஸ், டோன்ட் பி கேர்லெஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 5, யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணிருப்போம், அந்த அட்வைஸை மீறி அவங்க செஞ்சு ஒரு நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு அது நல்லா தெரியும் சொல்லுவோம். கோமா சொல்லுவோம், எனக்கு அது நல்லா தெரியும். எப்படி சொல்லுவோம்? ஐ வில் நோ தட், ஐ வில் நோ தட். அவளுக்கு ஒன்ன தெரியுமா? எப்படி கேட்கறது? does she know you, does she know you. நாளைக்குள்ள எனக்கு தெரியணும். இது எப்படி சொல்லும் இங்கிலீஷ்ல? ஐ நீட் டு நோ பை டுமாரோ, ஐ நீட் டு நோ பை டுமாரோ. நல்லா கவனிங்க. பை டுமாரோனா நாளைக்குள்ளன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 6, அவங்க என்ன கெஞ்ச வச்சுட்டாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? 2 டைப்ஸா. நம்பர் 1, they have made me big, they have made me big. Number 2, they have made me plead, they have made me plead. Next பார்க்கலாம்.
யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை. அப்போ என்ன சொல்ல முடியும்? யூஸ்வலாக நார்மல் இங்கிலீஷில் உங்களோட கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்களோட நான் ஒத்து போகல சொல்லுவோமா? இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ டோன்ட் அக்ரி வித் யூன்னு சொல்கிறோம். இதையே கொஞ்சம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I beg to differ. I beg to differ. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 7, எப்போ போறதுன்னு எனக்கு தெரியல. I don't know when to go. I don't know when to go. எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. I don't know how to go. I don't know how to go. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எப்போ வர்றதுன்னு எனக்கு தெரியல. I don't know when to come. I don't know when to come. எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல. I don't know how to come. I don't know how to come. My dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.